பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா T20 சீரிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவில் தமுல்லன்னு சொல்லக்கூடிய அப்படின்னா ரங்கிரி தமுல் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் தான் இந்த போட்டி நடைபெறுது. 3வது T20 போட்டி. 1வது T20 போட்டியில் வந்து பாகிஸ்தான் அணியும் வெற்றி பெற்றிருந்துச்சு. 2வது போட்டியில் வந்து மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் 2வது போட்டியில் டிக்கெட் எடுத்தாக்களுக்கு வந்து 3வது போட்டிக்கு வந்து ஃப்ரீயாக போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி 3வது போட்டி க்ரௌடும் கூடுதலாக இருக்கும். மழை காலம் வந்து இருக்கிறதால போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் மழை குணம் இருக்கிறதால உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை மழை வெற்றி பெறுதா, இல்லாட்டி பாகிஸ்தான் டீம் வெற்றி பெறுதா, இல்லாட்டி ஸ்ரீலங்கா டீம் வந்து வெற்றி பெற்று போட்டியை வந்து சமநிலை செய்தான்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். வாங்க அப்படின்னா போகலாம். ஓகே, நான் வந்து இப்போ கிரவுண்ட் கிட்ட வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் வந்து மழை பெஞ்சு கொண்டுச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் மழை ஒட்டிக்குது பாருங்க, விளங்குதா? ஸ்டேடியம்ட லைட்ஸ் தான் ஃபுல்லாகவே பட்டு கொண்டிருக்குது. இன்றைக்கி ஆக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் இன்றைக்கி மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே பாருங்கள், லைட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, நான் போகிற ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்தளவு சேரு இந்த விளங்க இருக்கு, ஃபுல்லாகவே சேரு. மழை பெஞ்சு 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 ஃபுல்லாக அந்த போக வரங்காட்டி சேரு. சைடில் ஸ்டேடியம். அதுபோல் 2 ஃப்ரீயாக போட்டு 2 தந்திக்கிறாங்க. 4 உண்டு 6 உண்டு காட்டுறதுக்கு. அதை எடுத்துக்கொண்டு அப்படியே 2-3 படியாக வந்துக்கிறாங்க. அப்படியே போகிறோம். இந்த சைடில் பாருங்கள் ஃபுல்லாகவே சகதி. இந்த சகதிகளுக்கெல்லாம் தான் போகிறோம். அது இப்போ ஃபுல்லாக உள்ளுக்கு வந்துட்டோம். ஸ்டேடியம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறாங்க மழை பெய்கிறதால. நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் டொஸ் போடலை, டொஸ் டிலே. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணிக்கு 5 நிமிஷம் விற்குது. இந்த சைட் ஃபுல்லாக க்ரௌட் கவர் ஆகி கொண்டிருக்குது. ஆனாலும் கவர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஃபுல்லாகவே எடுக்காமல் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சைடாக வந்து எடுத்து கொண்டிருக்கிறாங்க. விலங்குதாய்க்கு ஸ்டேட்டத்தை முன்கொண்டு அதுபோல் ஃபாரினர்ஸ், அதாவது லோக்கல்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துக்கிறாங்க. அது எல்லாம் ஃபாரினர்ஸ் இந்த செட். அப்படியே இது ஃபுல்லாக வைக்கிறது வந்து பாப்பா மேட்ச் வந்து ஓவர் வந்து ரிடியூஸ் பண்ணிட்டு வந்து மேட்ச் வைப்பாங்களோ தெரியா. பாப்பா இப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லி கிரவுண்ட் ஸ்டாஃப் எல்லாம் வந்து கவரெல்லாம் எடுத்துக்கொண்டே தான் வைக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து வார்ம் அப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும். என்ன சொல்கிறேன், இன்னும் டொஸ்ஸை வந்து போடலை. 8:45 மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. ஒரு சைடில் ஸ்ரீலங்கா டீமும் அதே போல் பாகிஸ்தான் டீமும் ஒரு சைடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ வந்து டொஸ்ஸை போட்டாங்க. பாகிஸ்தான் டீம் வந்து டொஸ் வின் பண்ணி போல் பண்ணுது. 12 ஓவர் தான் மேட்ச். ஸ்ரீலங்கா டீம் இன்னும் வந்து வெளியே வரல. பார்ப்போம் என்ன நடக்குது சொல்லி. சரியான க்ரௌடாக இருக்குது இந்த இடம்லாம்.
ஓகே, ஸ்ரீலங்கா வந்து 161 ரன் அடிச்சிக்குது 12 ஓவருக்கு. இப்போ வந்து சேஸ் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் டீமில் சைம் ஐபும் ஃபர்கானும் ஓப்பன் பேட்ஸ்மேன் வந்து கீழே வந்துக்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த லாஸ்ட் பால் போகுது. இப்போ ஃபைனல் வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிருச்சு. ஆனால் மேட்ச்சுக்கு ஒன்று ட்ரோவ் ஆகிருக்கு.